மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடமறுசீரமைப்பு செயலமர்வில் பங்கேற்க வேண்டியதால் நான் கொழும்பு நோக்கி இரவு ரயிலில் பயணத்தை தொடங்கினேன். சக்கரங்கள் சலசலக்கும் ஓசையோடு ரயில் மெதுவாக அசைந்து புறப்பட்ட அந்த தருணம் மனதில் ஒரு புதுமையான உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஜன்னல் வழியே பார்த்தபோது இரவின் அமைதியில் வானம் கருமையாக விரிந்திருந்தது. நட்சத்திரங்கள் மின்னும் ஒளி வானத்தை அழகிய ஓவியமாக அலங்கரித்திருந்தது. தூரத்தில் தெரியும் சிறிய வீடுகளில் எரியும் விளக்குகள் பயணிகளின் முகங்களில் மிளிரும் நம்பிக்கை எனக்கு உற்சாகமூட்டின. பயணத்தின் நடுப்பகுதியில் ரயில் மாகோ சந்தியில் சில நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது. ரயிலுக்கே உரித்தான பால் கோப்பி கிரிகோப்பி என்ற ரீங்காரத்துடன் கோப்பி வாசனையும் சூடான ரொட்டி, முட்டை ரொட்டி, வடை, விறகின் நறுமணமும் என் மனதை கவர்ந்தது. நான் சிற்றுண்டி எடுத்துக்கொண்ட அந்த சில நிமிடங்கள் பயணத்தின் இனிய இடைவெளியாக மாறியது. மீண்டும் ரயில் புறப்பட்டதும் இரவின் அமைதியை உடைத்து சலசலப்பு இசை மீண்டும் தொடங்கியது. மலை, வயல், நதி இரவின் இருளில் கருநிழலாக ஓடினாலும் அந்த பயணத்தில் ஒவ்வொன்றும் அழகாக தோன்றின. அதிகாலையின் பொற்கதிர்கள் விரிய தொடங்கிய போது ரயில் மெதுவாக கொழும்பு கோட்டை நிலையத்தை அடைந்தது. நகரின் பரபரப்பு கண்களில் தெரிந்தாலும் மனதில் இருந்தது அந்த அமைதியான இரவு பயணத்தின் இனிமைதான். இந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. இலக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதை அடையும் வரை இருக்கும் பயணமும் அதே அளவு அருமையானது. மீண்டும் அடுத்த காணொளியில் விறுவிறுப்பான கொழும்பு பயணத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். கட்டாயமாக காணொளிக்கு லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்வதுடன் என்னையும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் JM Hiflan.